விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் செங்குட்டுவன் தெருவை சேர்ந்தவர் மைனர். இவரது மனைவி மாலதி. இவர்களுக்கு திருமணமாகி அல்வினி பிரியா, அஸ்வித் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். மைனர் கொளத்தூர் மாவட்டம் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் துரைசாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மகன் சரவணன் என்பவர் திருமணமாகாத நிலையில் மைனர் மனைவியுடன் கள்ளத்தொடர்பில் இருந்துள்ளார். இது சென்னையில் பணியாற்றக்கூடிய மைனருக்கு தெரியவந்த நிலையில் மைனரும் அவரது தம்பி பாண்டியராஜனும் சரவணனை அழைத்து கண்டித்துள்ளனர். ஆனாலும் அவர்கள் கள்ளத்தொடர்பில் இருந்துள்ளனர். இதனால் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு இவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு காவலர் மற்றும் அவருடன் இருந்த 2 பேர் சரவணனை சரமாரியாக அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 குற்றவாளிகளையும் போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை சம்பவம் கள்ள தொடர்பால் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பகுதியில் மது மற்றும் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக தாய் 2 மகள்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே உள்ள கள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியர் சீனிவாசன், மேனகா. இவர்களுக்கு ஹிந்துவாகினி, டானியாஸ்ரீ என்ற 2 மகள்கள் உள்ளனர். மேலும் சீனிவாசன் திண்டுக்கல்லில் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சீனிவாசன் வேலை முடிந்து இரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது அறையில் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தாடிக்கொம்பு காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த தாய் மற்றும் 2 மகள்கள் ஆகிய 3 பேர் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு மனைவி மேனகா குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக ஓமலூர் போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கஞ்சா விற்பனை குறித்து தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்த 17 வயது சிறுவனை பிடித்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து வயல்வெளி பகுதியில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் கஞ்சா வைத்துள்ள இடத்திற்கு காவலர்கள் சென்றபோது அங்கிருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட சிறுவனிடமிருந்து விற்பனைக்கு வைத்திருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலம் மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், கஞ்சா விற்பனை செய்த 1000 ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். மேலும் இதுகுறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய ஒரு பெண் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.